adipose tissue பார்த்து கொஞ்சம் பாருங்கள். adipose tissue தான் கொழுப்பு. இந்த டிஷ்யூ வந்து இட் இஸ் த ஸ்டோரிங் ஆஃப் கனெக்டிவ் டிஷ்யூ. இப்போ நம்ம உடம்புல நிறைய பேருக்கு நிறைய கொழுப்பு அனாவசியமாக இருக்குல்ல, அதனால தான் இது பார்க்க சொன்னேன். adipose tissue is a fat storing connective tissue. Its matrix is packed with large spherical and oval part cells or adipocytes. The fibers are few in number and form a loose network for supporting fat-laden cells. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நியூக்ளியஸ் இருக்கும், சுற்றி சைட்டோபிளாசம், ஃபைன் ஒயிட் ஃபைபர்ஸ் இருக்குது, ஃபேட் குளோபியூல்ஸ் இருக்குது, yellow ஃபைபர்ஸ், blood vessels எல்லாம் இருக்குது. This tissue is found in the subcutaneous parts in mesenteries covering the heart and around the blood vessels and kidney. The adipose tissue mainly stores reserve food. It acts as a shock absorbing cushion around the heart, kidney and eyeballs. ஸோ நிறைய சாப்பிட்றதுனால ஹார்ட்டை சுற்றியே நிறைய இந்த டிஷ்யூ ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா அது பெருசாக தெரியும். அதனால் ஹார்ட் வந்து நார்மலாக இருக்கிற மாதிரி ஒர்க் பண்ண முடியாது. ஸோ ஃபேட்டு வந்து நம்ம நிறைய உடம்புக்கு தேவையானதாக இது பண்ணோம், ஜாஸ்தி சாப்பிட்றக்கூடாது. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் காம்பேக்ட் போனு ஸ்பாஞ்சி போனு என்னென்னு பார்ப்போம். காம்பேக்ட் போன் தான் இட் ஹேஸ் த லேமினெல்லா அரேஞ்ச்ட் இன் ரெகுலர் ஹேவர்ஷியன் சிஸ்டம் விதவுட் கேப் பிட்வீன் தெம். ஸ்பாஞ்சி போன் வந்து இட் ஹேஸ் லேமினெல்லா கால்ட் ட்ரெபிகுலே தட் ஃபார்ம்ஸ் இன்டர்லேசிங் நெட்வொர்க் with small spaces between them. Compact bones are found in the shaft of the long bone. Its cavity contains yellow bone marrow. But spongy bone the spongy bone are without Haversian system. This bone form expanded ends of long bones, vertebra, ribs and இது இந்த எண்டில் இருக்கிறோம். நம்ம நீளமான போனில் எண்டில் இருக்கிறது தான் ஸ்பாஞ்சி போன். நீங்கள் நான் வெஜிடேரியன் சிக்கன் மட்டன் சாப்பிடும்போது நம்ம அந்த எலும்பு அந்த எண்டில் கடிக்கும் போது அது சாஃப்டாக கடிக்க முடியல, அதான் ஸ்பாஞ்சியாக இருக்குது. பட் நடுவில் இருக்கிறது திக்காக இருக்கும். நடுவில் இருக்கிறது கால்ட் அஸ் காம்பேக்ட் போன், அந்த எண்டில் இருக்கிறது தான் ஸ்பாஞ்சி போன். அடுத்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் எல்லோ மேரோ அண்ட் ரெட் மேரோ பார்ப்போம். yellow colored tissue rich in fat cells are called as adipocyte. It is richly supplied with the blood vessels and nerves. It is found in the shaft region of the bone. அதான் yellow marrow இது. Red colored and blood vessels are found in the red bone marrow. It is found in at the ends of the long bones, ribs, sternum, vertebra, etc. In a fetus, red bone marrow occurs in all the bones. After birth, the red bone marrow becomes restricted to the and the ends of the bones plus skull and இதெல்லாம் ribsல எல்லாத்தையும். அப்புறம் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பிளட் பிளாஸ்மா அண்ட் பிளட் சீரம். பிளாஸ்மாக்கும் சீரமுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? சீரம் தான் நமக்கு வந்து ரத்த டெஸ்ட்டுக்கெலாம் எடுத்து இது பண்ணுறது. பட் பிளாஸ்மாவில் என்ன இருக்கும், சீரமில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். பிளாஸ்மா இஸ் த ஃப்ளூயிட் மைனஸ் பிளட் செல்ஸ். இட் இஸ் கால்ட் அஸ் பிளாஸ்மா. சீரம் வந்து த லிக்விட் மைனஸ் கிளாட்டிங் எலிமெண்ட்ஸ் அண்ட் த பிளட் செல்ஸ். ஸோ இதில் கிளாட்டிங் எலிமெண்ட்ஸும் எடுத்துகிறோம் நம்ம சீரமில். அப்புறம் பிளாஸ்மா வந்து ஃபெயிண்ட் எல்லோ இன் கலர். அது இப்போ சீரம் வந்து பேல் எல்லோ இன் கலர். பிளாஸ்மா செல்ஸ் வந்து கண்டெய்ன்ஸ் ஃபைப்ரினோஜன் அண்ட் அதர் கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ். ஃபைப்ரினோஜன் அண்ட் அதர் கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ். சீரம் வந்து இட் இஸ் லேக்ஸ் ஃபைப்ரினோஜன் அண்ட் அதர் கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ். பிளாஸ்மா வந்து இட் டேக்ஸ் பார்ட் இன் த பிளட் கிளாட்டிங். சீரம் வந்து இட் டஸ் நாட் டேக் பார்ட் இன் த பிளட் கிளாட்டிங். இதுதான் ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்சஸ். இப்போ காண்ட்ரோசைட், ஆக்சான், சீலியேட்டட் எபித்தீலியம் மூணு என்னென்னு பார்ப்போம். மூணு முன்னாடி பார்த்துருக்கோம், இதெல்லாம் கொஞ்சம் ஜஸ்ட் ரிவிஷன் தான். காண்ட்ரோசைட்ஸ் தான் ஆர் கார்டிலேஜ் செல்ஸு. ஆக்சான் வந்து த லாங்கஸ்ட் அவுட் க்ரோத் ஆஃப் த நியூரானு. சீலியேட்டட் எபித்தீலியம் வந்து காலம்னார் எபித்தீலியல் செல்ஸு வேர் பேஸ் cilia are called as ciliated epithelia. The ciliated epithelium is found in the bronchioles and fallopian tubes. Axon தான் வந்து is longest outgrowth of the neuron. It conducts the impulse away from the cell body, away from cell body. Chondrocytes வந்து the cartilage cells, they are present in the tip of the nose, pinna, காது, joints between the adjacent vertebra in the vertebral column. ஸோ இது தனித்தனியாக படிக்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு ஞாபகம் வரதுக்கு. ஸோ எம்சிக்யூவில் அது ஈஸியாக பண்ணிடலாம். அதே போல் நியூரோக்ளையல் செல்ஸு, எப்பண்டைமல் செல்ஸு, ஸ்பிண்டில் செல்ஸ்.
glial cells வந்து they are supporting cells which form a packing around the neurons in the brain and spinal cord and the ganglia. That's neuroglial cells. Ependymal cells, they form the epithelium that lines the cavities in the brain and the spinal cord. The cavity இருக்கிறது ependymal cells. அப்புறம் spindle cells, they are the biconvex nucleated cell found in the blood of vertebrate other than mammals. That is called as spindle cells. Next, neuronsக்கும் நியூரோக்ளையாக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் பார்ப்போம். நியூரான்ஸ் தான் தே கண்டக்ட் நர்வ் இம்பல்ஸ், அதான் நியூரான்ஸு. நியூரோக்ளையா வந்து தே ஃபார்ம் பேக்கிங் அரவுண்ட் த நர்வ் செல். ஸோ நர்வ் செல் சுற்றி இருக்கிற அந்த பேக்கிங் தான் இட் இஸ் கால்ட் அஸ் நியூரோக்ளையா இன் த சென்ட்ரல் நர்வ் சிஸ்டம். சம் ஆர் phagocytic in nature. They have two types of processes, axon and dendron. They have only one type of process, neuroglion. Neuron they form synapse. Neuroglial they do not form synapse. Neuron they cannot divide, but neuroglia they can divide. So இதான் டிஃப்ரென்ஸ் between நியூரானுக்கும் நியூரோக்ளையாக்கும். இப்போ பிளட்டுக்கும் லிம்ஃபுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்ப்போம். பிளட்டு தான் வந்து ரத்த குழாய்க்குள்ளே போகிறது. லிம்ஃப் வந்து நம்ம கலர்லெஸ்ஸாக இருக்கிறது அதான் இது. ஸோ பிளட் வந்து கண்டெய்ன்ஸ் பிளாஸ்மா, எரித்ரோசைட், leukocyte and platelets. Lymph வந்து இட்ஸ் ஒன்லி பிளாஸ்மா அண்ட் லீகோசைட்ஸ் மாதிரி தான் இருக்கும். ரெட் பிளட் செல்ஸ் அதில் இருக்காது, பிளேட்லெட்ஸும் இருக்காது. பிளட் வந்து the presence of hemoglobin imparts a red color. Presence of hemoglobin imparts a red color. Lymph வந்து it is colorless as hemoglobin is absent. Blood வந்து its plasma contains more protein, calcium and phosphorus as compared to lymph. லிம்ஃபில் வந்து இட்ஸ் பிளாஸ்மா ஹேஸ் ஃபியூவர் ப்ரோட்டீன், ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், அண்ட் லெஸ் கால்சியம் அண்ட் ஃபாஸ்பரஸ் தேன் த பிளட். பிளட்டில் இட் கண்டெய்ன்ஸ் மாடரேட் அமௌண்ட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் அதர் மெட்டபாலிக் வேஸ்ட். லிம்ஃபில் கண்டெய்ன்ஸ் எக்ஸசிவ் அமௌண்ட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் அதர் மெட்டபாலிக் வேஸ்ட் எக்ஸசிவாக இருக்கும். அதான் அது ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்சஸ். இப்போ போனுக்கும் கார்ட்லேஜுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். போன் வந்து is hard and inflexible. ஹார்டாக இருக்கும், இன்ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். கார்ட்லேஜ் வந்து கம்பேரிட்டிவ்லி சாஃப்ட் அண்ட் ஃப்ளெக்சிபிள். போன் வந்து மேட்ரிக்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் ஆசின்ஸ், OSSEIN. கார்ட்லேஜ் வந்து மேட்ரிக்ஸ் கம்போசஸ் ஆஃப் காண்ட்ரின், CHONDRIN. போன் இஸ் ஹைலி வாஸ்குலர். கார்ட்லேஜஸ் வந்து லார்ஜ்லி ஏவாஸ்குலர், மோஸ்ட்லி பிளட் இருக்காது. பிளட் வெசல்ஸ் அக்கர்ஸ் in the periosteum, endosteum, marrow cavity, Haversian canal and Volkswagen canal வந்து Volksmann's canal வந்து போனில். ஸோ எல்லாத்துலேயும் வந்து பிளட் சப்ளை எக்ஸசிவாக இருக்கிறது தான் இது கொடுத்துருக்காங்க. கார்ட்லேஜ் லார்ஜ்லி ஏவாஸ்குலர். வாஸ்குலர் சப்ளை இஸ் லிமிட்டட் டு அவுட்டர் ஷீத் ஆஃப் த பெரிகாண்ட்ரியம், அவ்வளோதான் இருக்கும். போன் வந்து இட் கேன் பி சாலிட், ஹாலோ ஆர் ஸ்பாஞ்சி. கார்ட்லேஜ் வந்து இட் இஸ் ஆல்வேஸ் சாலிட். போன் வந்து ஆஸ்டியோசைட்ஸ் அக்கர்ஸ் சிங்கிள்லி. ஆஸ்டியோசைட்ஸ் போன் வந்து தனியாக இதுவாக இருக்கும். காண்ட்ரியோசைட்ஸ் மே அக்கர் சிங்கிள்லி ஆர் இன் குரூப்ஸ் ஆஃப் 2 or 4. போன்ஸ் வந்து மேரோ இஸ் ஆஃபன் ப்ரெசன்ட் இன் த சென்டர். கார்ட்லேஜில் மேரோவே இருக்காது. அதான் அதுக்கு ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ். எதனால் நியூரான்ஸை எக்ஸைட்டபிள் செல்ஸ்ன்னு சொல்கிறோம், அதுக்கு வந்து ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. பட் நர்வ் செல்ஸ் ஆர் கால்ட் எக்ஸைட்டபிள் செல்ஸ் பிகாஸ் the potential difference across the membrane changes when they receive the stimuli, and a wave of depolarization or impulse passes from one end to the other. இது வந்து only neuronsக்கு தான் இருக்கும். The special features of the membrane of neurons, அதில் வந்து என்ன இதுவாகுதுன்னா they have sodium minus potassium pump, which is active during the resting stage. Ion gated sodium and potassium channel. Sodium channel are densely clustered in the area called trigger zone when stimulus is normally received. ஸோ சோடியம் வந்து அதுக்கு உள்ளே போகிறது, பொட்டாசியம் வெளியில் வருது. இதுதான் பேசிக் திங்ஸ். ஸோ இது வழியாக தான் வந்து நம்ம வந்து நர்வ்ஸ் எக்ஸைட் ஆகுது. எல்லா வேலைகளும் அதை வச்சு தான் நடக்குது. ஸோ எல்லாமே ஃபண்டமெண்டலாக
they have sodium minus potassium pump which is active during the resting stage. Active இருந்துகிட்டே இருக்கும். Iron gated sodium and potassium channel. Iron gated ion IRON இரும்பு கேட் கிடையாது. இது வந்து ion potassium இது வந்து it is called ION ion. The sodium channels are densely clustered in the area where trigger zones where stimulus is normally received. அதாவது ஸோ இதனால தான் வந்து எக்ஸைட்டபிள் செல் ஆகுது.